கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்நோக்கி நம்ம எப்படி காணப்படணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 1 தெசலோனிக்கரின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து பலவிதமான காரியங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறது எவ்வளோ உண்மைங்கிறதுடைய அநேக அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே வருவார். அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவர் இன்னைக்கு வரலாம், அல்லது நாளைக்கு வரலாம், அல்லது இன்னும் 4 வருஷம் கழித்து வரலாம், தெரியாது. ஆனால் அவர் நிச்சயமாக வருவார். அந்த நாள் வெகு சமீபமாக இருக்கிறதுன்னு நாம் வாசிக்கிறோம். இந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 2 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம் இன்னும் 2ஆம் வசனங்களை பார்த்தீங்கன்னா, திருடன் வருகிறது போல. திருடன் வர்ற நேரம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல் கர்ப்பவதியானவளுக்கு பிரசவ வேதனை வருகிறது போல சடுதியாய் வரும். அதனால் நம்ம எதிர்பாராத நேரம். ஆண்டவர் எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. தேவன் அதை மறைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் வருவார் என்பது உண்மை. அப்போ எப்பொழுது வருவார் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பரலோகத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆகவே கிறிஸ்துனுடைய வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? மற்றவர்கள் தூங்குகிறது போல. இங்கே மற்றவர்கள்னு சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் அவரை நிராகரிப்பானானால், இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் தள்ளி விடுவானானால், ஆண்டவர் அவருடைய வருகையில் அந்த மனிதனை அவர் தள்ளி விடுவார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நாம் எந்த அளவின்படி அளக்கிறோமோ அந்த அளவின்படி நாம் அளக்கப்படுவோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அவர் பரலோகத்துக்கு அவர் கொண்டு செல்லும்படியாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ நாம் இந்த பூமியில் அவர் வர்ற வரைக்கும் நம்ம எப்படி காணப்படணும் அப்படின்னா, மற்றவர்கள் தூங்குகிறது போல் தூங்காமல். அப்படின்னா நம்ம நித்திரையே செய்யக்கூடாதா அப்படின்னா, சரீரப்பிரகாரமான நித்திரையை இது சொல்லவே இல்லை. நல்லா தூங்கணும். தேவன் அதுக்கு தான் நமக்கு ராத்திரியை கொடுத்துருக்கிறார். நாம் சங்கீதம் 127:3 வாசிக்கும் பொழுது, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். நித்திரை இன்பமாக இருக்கும் என்பது தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். நம்ம நல்ல நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதிகாலையில் எழும்ப முடியாமல், நம்ம ஜெபிக்க முடியாமல் தூங்குகிறோம் அப்படின்னா ஆபத்து. நம்ம போய் சபையில் உட்கார்ந்துருக்குறோம், அல்லது ஆலயத்தில் போய் உட்கார்ந்துருக்குறோம், பிரசங்க வேளையில் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்காம தூங்குகிறோம் அப்படின்னா ஆபத்து. எனக்கு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்கி, பைபிள் வாசித்தா தூக்கம் வருது அப்படின்னா ஆபத்து. ஐயா, எனக்கு ஜெபம் பண்ணால் தூக்கம் வந்துடுது, ஆபத்து. இந்த தூக்கத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு தூக்கம். ஆனால் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல், அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாத ஒரு தூக்கம் வருது அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு ஆபத்து. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனால் தூக்கமே வராது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனால் நல்ல தூக்கம் வரும். பாருங்கள், ஆண்டவர் யோனாவை நினிவேவுக்கு போய் தேவனுடைய எச்சரிப்பின் சுவிசேஷத்தை சொல்ல சொன்னார். யோனா எங்கே போனார்? தர்சீசுக்கு ஏறி போகிற கப்பலில் ஏறி போயிட்டார். தர்சீசுக்கு போகிற அந்த கப்பலில் ஏறி அடித்தட்டில் போய் நல்லா தூங்குறார். அப்போ தூக்கம், சாத்தானும் கூட தூக்கத்தை கொடுப்பான். ஆகவே நாம் தூக்கத்தை தெளிவாக நாம் வரையறுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். மார்க்கு
13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற அந்த காலத்தை நாம் அறியாது இருக்கிறபடினால நம்ம என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்பாக இருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் தூங்காமல் விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ போதுமான அளவுக்கு நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை அதிகமாக சுட்டி காட்டுகிற ஒரு நிருபமாக இந்த தெசலோனிக்கே நிருபம் காணப்படுகிறது. நீங்கள் ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர் இந்த நிருபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவையை குறித்து அதிகமாக போதிக்குது. நாம் பின்பாக எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர் இந்த நிருபங்களை பார்த்தீங்கன்னா சபைகளை குறித்து அதிகமாக போதிக்குது. இந்த தெசலோனிக்கேர், 1 தெசலோனிக்கேர், 2 தெசலோனிக்கேர் இந்த நிருபங்களை நம்ம பார்த்தோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து அதிகமாக நமக்கு போதிக்கிற ஒரு நிருபங்களாக இருக்குது. அப்போ கல்வாரி சிலுவை எண்டையிலே ஒரு மனிதன் கிறிஸ்துவை சந்திக்கிறான். அவன் தேவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறான். எதற்காக அவன் சபைக்குள்ளே கொண்டு வர போகிறான்? கர்த்தர் வருமளவும் அவனை தேவ சாயலிலே மாற்ற, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியிலே அவன் செய்து முடிக்க அவன் தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வருகிற அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவனாக இருக்க வேண்டாம். அதனுடைய முதல் பகுதி தான் ஜெபம். அப்போது நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் போதுமான அளவுக்கு நான் ஜெபிக்கிறேனா அப்படிங்கிறத, ஜெபம் அப்படிங்கிறது தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், தேவனுடைய சமூகத்தினுடைய சந்தோஷத்தை அனுபவிப்பது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது, நம்முடைய இருதயத்தின் பாரங்களை ஊற்றுவது, நாம் தேவனை துதிப்பது, நாம் அநேகருக்காக பரிந்து பேசுவது, ஆத்மாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிப்பது, நம்முடைய தேவைகளுக்காக திறப்பிலே நிற்பது, நாம் சத்துருவுக்கு விரோதமாக நாம் யுத்தம் பண்ணுகிற ஒரு இடமும் அந்த ஜெபம். ஆகவே ஜெபம்னு சொல்லும்போது இவ்வளவு காரியங்களை அது உள்ளடக்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை காணப்படணும். எப்போ ஜெபம் குறையுதோ அப்போ வெற்றி சாத்தானுக்கு போயிடும். சத்துரு அதை அவன் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று பேதுரு கூட தட்டி எழுப்புறார். ஆகவே நாம் ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருப்போம். ரெண்டாவது, அந்த மார்க்கு 13ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். நம்ம ஏற்கனவே தெசலோனிக்கேரில் பார்த்தோம், தூங்காமல் விழிச்சிருக்கணும்னு சொல்லி. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். அப்படியே நம்ம அதுக்கு முன்னால் ஏதோ சொல்லியிருக்கிறார். எப்படி? அந்த 34ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம்னா நம்ம எப்படி விழித்திருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் தூங்காமல் விழித்திருக்கிறது என்னன்னா, முதலாவது ஜெபிக்கணும். ரெண்டாவது, நாம் அந்த மார்க்கு 13:34 நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 13:34ஆம் வசனம். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புற தேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்போ தூங்காமல் விழித்திருக்கிறது என்ன அப்படின்னா, அங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1, ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புற தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகையில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார். தூர தேசம் அப்படின்னா பரலோகம், அதான் நம்முடைய சொந்த தேசம். கர்த்தர் அவருடைய இல்லையா வீட்டுக்கு போயிட்டு அவர் திரும்ப வாரார். அப்போ தூர தேசத்துக்கு போகும்போது எதெல்லாம் அவர் கொடுக்குறாருன்னா, அங்கே 3 காரியங்களை ஆண்டவர் மார்க்கு 13:34 சொல்கிறார். 1, அதிகாரம் கொடுக்குறார். 2, என்ன கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தன் வேலையை நியமிக்கிறான். 3, காவல் காக்கும்படி கற்பிக்கிறான். அப்போ முதலாவது அதிகாரம். அப்படின்னா நம்ம எங்கே வாசிக்கிறோம்? நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். நாம் யார்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தோம். இருளின் அதிகாரத்துக்குள்ளே இருந்தோம். நரகத்துக்கு நேராக போகிறவர்களாக இருந்தோம். தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாக மாற தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். இது பெரிய பாக்கியம், இது பெரிய ஸ்லாக்கியம். இப்போ நம்ம யார்? தேவன் நம்மளை எடுத்து வளர்த்த பிள்ளைகள் அல்ல, அவருடைய சொந்த பிள்ளைகள், சுவிகார புத்திரர், அவருடைய சுதந்திரர். அவருடைய எல்லா விதமான எல்லா சொத்துகளுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நாம் உரிமைதாரர், சொந்தக்காரர். அதனால தான் அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ரெண்டாவது, அவர் என்ன அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரெண்டாவது அதிகாரம் என்ன அப்படின்னா, சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு அதிகாரம், பவர் கொடுத்திருக்கிறார். அப்போ பரலோகத்துக்கு கடந்து போன கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா அதிகாரம். ஆண்டவருடைய அதிகாரத்தை எதற்காக? சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள. சத்துருடைய எதற்காக நம்ம மேற்கொள்ளணும்? தேவனுடைய திட்டத்தை நாம் இந்த பூமியிலே நிறைவேற்ற விடாமல் சத்துரு என்ன செய்வான்னா பலவிதமான தாக்குதல்களை நம்ம கொண்டு வருவான். நம்ம ஜெபிக்கும் பொழுது சத்துருவை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது சத்துருவை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இப்படி சாத்தானுடைய சகல விதமான வல்லமைகளையும் முறியடிப்பதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. இப்போ தெருவில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் நிற்பாங்க. அவங்க இப்போல்லாம் சிக்னல் வந்துருச்சு. கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால் ஸ்டாப்புன்னு சொல்லி ஒரு போர்டு கையில் வச்சுருப்பாங்க. விசில் அடிச்சுக்கிட்டு அந்த ஸ்டாப்புங்கிற போர்டை காட்டினா எவ்வளோ பெரிய பஸ்ஸோ லாரியோ எல்லா வாகனமும் நிற்கும். அவர் ஒரு மனிதர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு, அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்டாப்பு அப்படிங்கிற அந்த போர்டு, அந்த விசில், அதிகாரம். அரசாங்கம் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அந்த அதிகாரத்தை மீறி அந்த லாரி, அந்த போலீஸ்காரரை விட அந்த லாரியோட பவர் அதிகம்தான், என்ஜின் பவர். ஆனால் அது கட்டுப்பட்டு நிற்குது. அப்போது சத்ரு நம்மை விட அவன் பலசாலியாக, தந்திரசாலியாக, திறமசாலியாக, அனுபவசாலியாக காணப்படலாம். ஆனால் தேவன் நமக்கு எதை கொடுத்துருக்கிறாருன்னா அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். சத்ருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். சத்ரு நம்மளை சேதப்படுத்திட்டான் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறதுனால ஒவ்வொரு பகுதியிலும் சத்துருவை மேற்கொள்ள வேண்டியது நம்முடைய முக்கியமான பகுதியாக இருக்குது. சத்துருவை நாம் மேற்கொள்வதின் மூலமாக நாம் ஜெயமெடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு எதை கொடுத்துருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அவருடைய பிள்ளைகளுங்கிற அதிகாரத்தை ஒரு கையில் கொடுத்துருக்கிறார், இன்னொரு கையில் சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், சத்துரு எவ்வளவு பயங்கரமாக அவங்கள தாக்குனாலும் நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்லுங்கள், உன்னை ஜெயிப்பதற்கு ஓ மேலே எனக்கு அதிகாரத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுத்துருக்கிறார். உன்னுடைய சர்வ கிரியைகளையும் தோற்கடிக்க, உன்னுடைய சகல வல்லமையும் தோற்கடிக்க தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள். நாம் ஜெபத்தில் நாம் ஜெபிக்கும்போது அதை உரிமை பாராட்டி நாம் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். சத்துடைய தந்திரங்கள், அவனுடைய கண்ணிகள் ஒவ்வொன்றையும் நம்ம கவனமாக கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சாத்தான் ஏவாளை ஏமாத்திட்டான். ஏவாளை வீழ்த்தினதின் மூலமாக ஆதாமையும் வீழ்த்திட்டான். அப்போ நாம் வீழ்ந்து போகிறவர்களாக அல்ல, நாம் அவனுடைய வல்லமையை மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. அடுத்து மூன்றாவது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் தன் வேலையை நியமிக்கிறான். அங்கே மார்க் 13:34 நமக்கு இந்த பூமியிலே ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்.
சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு காரியம், நீங்கள் இந்த பூமியிலே கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும். அவன் எதற்காக ரட்சித்த தேவன் நம்மளை வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்மளை அவர் என்ன செஞ்சுருக்கலாம், அவருடைய வருகை வரைக்கும் நம்மளை உருவாக்கியிருக்கலாம். அப்படி செய்யலை. ரட்சித்த தேவன் நம்மை நம்முடைய வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்மளை ஜெபம் பண்ண வச்சுருக்கலாம், பைபிள் படிக்க வச்சுருக்கலாம். அப்படி செய்யாமல் அவர் நம்மை ஒரு ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். சபை, அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். எதற்காக? நாம் தேவனுக்காக செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நம்முடைய பொறுப்புகள் கொடுத்திருக்கிறார். நமக்கென்று தேவன் வேலையை வச்சிருக்கிறார். நமக்கென்று உக்ரான உத்தியோகங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் உண்மையாய் நிறைவேற்ற வேண்டும். இதன் அடிப்படையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நமக்கு பரிசுகள், வெகுமதிகள், கிரீடங்கள் எதன் அடிப்படையில் கிடைக்குது அப்படின்னா, இந்த ஆண்டவருக்காக இந்த பூமியில் கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்துகளை, வரங்களை, கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக நம்ம பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தாமல் புதைச்சி வச்சுட்டோன்னு சொன்னால் நம்ம உண்மை இல்லாதவங்களாக போயிடுவோம். அப்போ சத்துரு நாம் பரலோகத்துக்கு போவதை அவனால் தடுக்க முடியாது. ஆனால் நாம் பரலோகத்தில் போய் பரிசுகளை, வெகுமதிகளை, பலன்களை பெற்றுக்கொள்ள விடாமல் நம்மளை தடுப்பதற்காக அவன் தீவிரமாக கிரியை செய்வான். ஆகவே நாம் இந்த பகுதியில் மிக கவனமாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் சத்துரு அவன் மிக தீவிரமாக நம்ம தேவனுக்காக உற்சாகமாக கொஞ்ச நாளில் ஓடுவாங்க. கொஞ்ச காலம் ஓடன அவங்க பார்த்தா கொஞ்ச காலம் கழித்து சோர்ந்து போயிடுவாங்க. மற்றவங்களை பார்ப்பாங்க. ஏன்? அவங்க பிரதிபலனை இந்த பூமியில் எதிர்பார்க்குறாங்க. இந்த பூமியில் நம்மளை பாராட்டுவாங்க, இந்த பூமியில் நமக்கு பிரதிபலன் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பேதுரு கூட அப்படி தான் சோர்ந்து போயிட்டார். ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றணுமப்பா, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்கல. என் போட்டு போச்சு, என் வலை போச்சு, என் தொழில் போச்சுது. ஆண்டவர், உங்கள் வேலைன்னு வந்து என் குடும்பத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன்னே, எனக்கு என்ன தான் கிடைக்கும்? ஆண்டவர் சோர்ந்து போன அந்த பேதுருவை, எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு கூட, தன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற ஒரு குழப்பத்தோட கேள்வி கேட்கிற அந்த பேதுருவை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு தெரியுமா? மத்தேயு 19:29 பேதுருனுடைய கேள்விக்கு என்ன கிடைக்கும்னு அவன் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார். மத்தேயு 19:29 என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நூறத்தனையாக அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான். அப்போ இந்த தேவனுடைய பலன்களை நம்ம 100 மடங்கு பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு நம்மளை தடை பண்ணுவது சாத்தாண்டி பெரிய தந்திரம். தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற வேலை, பொறுப்பு. நீங்கள் ஒரு ஆலயத்தில் இருக்கிறீங்க அல்லது ஒரு சபையில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்தானம் என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். இன்னொருத்தரை பார்த்துட்டு அவரை போல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இச்சிக்கக்கூடாது. அவரை போல் மாறணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தேவன் என்ன வச்சிருக்கிறார்னா, எனக்கு என்ன வேலையை ஆண்டவர் வச்சிருக்கிறார், எனக்கு என்ன ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பவுல் தீமோத்தேக்கு சொல்லும் பொழுது எழுதுகிறாரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. தேவன் அவருடைய சபையில் உங்களுக்கு என்ன வேலை வச்சிருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யணும். நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்கள் பாராட்ட இந்த உலகத்தில் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. பலன் இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது, சோர்ந்து போயிடுவீங்க. ஆனால் பலன் எங்கே கிடைக்கும்? நித்தியத்தில் கிடைக்கும். அவர் உண்மை உள்ளவர். அவருடைய வேலைக்கு அவர் தான் கூலி கொடுப்பார். நீங்கள் மற்றவங்களிடத்துல, மனுஷங்களிடத்தில் எதிர்பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க. அல்லது சுயநலமான மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு அவங்கெல்லாம் இப்படி சுயநலமாக இருக்கிறாங்களே, அவங்க காரியத்தில் அவங்க வேலையில் கரெக்டாக இருக்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி ஆண்டவர்னு ஓடணும்னு சொல்லி கொஞ்சம் காலம் ஆனவுடனே குழப்பம் வந்துடும், சோர்வு வந்துடும். ஆனால் பிரியமானவர்களே, இதற்கு பின்னாக சத்துரு இருக்கிறாங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்றால் தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற வேலையை நீங்கள் நிறைவேற்றணும். உங்களுடைய உக்கிரான பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றணும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தணும்.
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை அவருடைய நாம மகிமைக்காக நீங்க பயன்படுத்தணும். அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, தேவனுடைய சபை கட்டப்படுவதற்காக நீங்க பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றால் ஆண்டுடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம தூங்காம விழித்திருப்பதனுடைய முக்கியமான காரியம், நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் ஓட்டத்தை ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் 20 சொல்றாரு, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஓடி முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. ஓட்டத்தை எப்படி ஓடி முடிக்க விரும்புகிறாரா? சந்தோஷத்தோட. ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு ஆவிக்குரிய அனல், அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் அந்த இளவயதின் பக்தி, ஆண்டவர் மேலே இருந்த நேசம், நாட்கள் செல்ல செல்ல அது குறையக்கூடிய பெரிய ஆபத்து இருக்குது. சோர்ந்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. ஆனால் சோர்ந்து போவாயானால் நம்முடைய பலன் குறுகிறது. நம்ம ஆண்டவர் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார், பின்வாங்கி போவானே ஆகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று ஆண்டவர் சொல்றார். பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆண்டவர் வரும் பொழுது நாம் தூங்குகிறவர்களாக அல்ல, நாம் ஆண்டவர் வரும் பொழுது சோர்ந்து போகன பின்வாங்கி போனவர்களாக நம்ம காணப்பட்டு விடவே கூடாது. இங்கே நான் வாசிக்கிறோம், ஆண்டுடைய வருகையின் போது பரிசுகளை வெகுமதிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நாம் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, காவல் காக்கும்படி கட்டளையிடுவான். உங்களோட நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆதாயப்படுத்தணும். நோவா பெரிய பேழையை கட்டினார், எல்லா ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் காட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் ஏற்றினார். ஆனால் முக்கியமாக அந்த பேழையில் இருந்தது யாருன்னா அவருடைய சொந்த குடும்பம். அவருடைய சொந்த குடும்பம் அந்த பேழையிலே அங்கே அது காக்கப்பட்டது. அந்த பேழையில் அந்த குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள், சேம் காம் யாப்பேத்து, அவருடைய 3 மருமக்கள், மாதிரி 8 பேர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆகவே முதலாவது உங்களுடைய சொந்த குடும்பத்தை நீங்கள் ஆதாயப்படுத்துங்கள். 2வது, உங்களோட கூட ஓடி வருகிற ஒவ்வொரு உடன் விசுவாசிகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க, அவங்கள பலப்படுத்துங்க. நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, ஆண்டவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வந்துடுவார்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவங்களோட சேர்ந்து ஜெபியுங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய வார்த்தைகளை கொடுத்து அவங்கள விசுவாசத்தில் பலப்படுத்துங்க. அவங்க பின்வாங்கும்போது அவங்கள எச்சரிங்க, அவர்களை நீங்கள் பலப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எபிரேயரில் வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்று எபிரேயர் 10:24 வாசிக்கிறோம். சபை கூடி வருது இந்த நாட்களில் சிலர் விட்டு விடுகிறாங்க. ஏன்? அது சோர்ந்து போகிற ஒரு அடையாளம். ஆனால் நாம் என்ன செய்யணும்? நாளானது சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களே, அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம். நாளானது சமீபித்து வருதுன்னா அந்த வசனம் எதை சொல்லுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை சொல்லுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை அது சமீபித்து வருது. நீங்கள் தாமதிச்சிடாதீங்க, பின்வாங்கிறாதீங்க, ஐக்கியத்தை விட்டுறாதீங்க, உறுதியாக தரித்திருங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க, தேவனுடைய வருகைக்கு வாஞ்சித்து காத்திருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை, உக்ரான ஊழியங்களை, பொறுப்புகளை உண்மையாக நிறைவேற்றுங்க. ஒரு நாள் வருவார், கூப்பிடுவார். நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லணுமா இல்லையா? அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணுமா வேண்டாமா? நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா சொல்ல மாட்டார். நீங்கள் செயல்படாமல் முடங்கி போயிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனால் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தேவன் இந்த நாளில் உங்களோட பேசுகிறார். சோர்ந்து போகாமல் நம்ம தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க தேவன் உங்களை அனல் மூட்ட விரும்புகிறார். அந்த காவல் காக்கிற வேலையை செய்யணும். சோர்ந்து போனவங்களை உற்சாகப்படுத்தணும். இன்றைக்கி தேவனுடைய சபையில் வார்த்தையை கேட்டிங்களே, உங்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருந்துச்சு? ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேசினார்? இன்றைக்கி நீங்கள் என்ன புதிய காரியங்களை கற்றுக்கொண்டீங்க? இன்றைக்கி நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீங்க? உற்சாகப்படுத்துங்க. இதுதான் காவல் காக்கிற ஒரு அனுபவம். அப்போ நம்ம சோர்ந்து போகாமல் நாம் உற்சாகமாக இருக்கணும். சோர்ந்து போகிறவங்கள நாம் பலப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படும். இதுதாங்க விழித்திருக்கிற ஜீவியத்தினுடைய அடையாளமாக இருக்குது. ஆகவே தூங்காமல் விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், தந்திரமாக உங்களோட இருக்கிறவங்க தந்திரமாக இருக்கட்டும், சுயநலமாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் தெளிந்த புத்தியாக இருங்க.
அவங்கள பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை குறைச்சிடாதீங்க. இன்னொருத்தரை பார்த்துட்டு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. அநேக வேளைகளில் அநேகர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்களே, இந்த இவங்கெல்லாம் இப்படித்தானே செய்கிறாங்க. ஏன் அப்படி நாம் செய்கிறதுக்கு? நமக்கு முன்மாதிரி கிறிஸ்து, நமக்கு முன்மாதிரி ஆண்டவருக்கு உண்மையாக ஓடக்கூடிய நல்ல பிள்ளைகள் தான் முன்மாதிரியாக எடுத்துக்கிடணும். நம்மளுடைய வீழ்ச்சிகளுக்கு நம்ம மற்றவங்கள விழுந்து போனவங்கள நம்ம சாக்கு போக்காக காட்டக்கூடாது. சாத்தான் விழுந்து போனால் நான் விழுந்து போவேன்னு நம்ம சொல்ல முடியுமா? யூதாஸ் காட்டி கொடுத்தான், நான் இயேசுவை காட்டி கொடுத்துருவேன்னு சொல்ல முடியுமா? பேதுரு மறுதளிச்சான், நான் மறுதளிச்சேன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் நல்ல முன்மாதிரிகளை நாம் முன்னோக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்கள நோக்கி பார்த்து அந்த விசுவாசத்தை பின்பற்றி தெளிந்த புத்தியோடு ஓடணும். குழப்பமில்லாத ஜீவியம். நம்ம குழப்பத்தோடு ஓடுகிறோம், தெளிந்த புத்தியோடு நம்ம ஓடணும்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நாம் மேலான பாக்கியம், சந்தோஷம், அவர் வருவார்னு வாஞ்சித்து எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு ஜீவியமாக இருக்கும். பயம் இல்லை, ஐயோ ஆண்டவர் வந்தார்னா நம்ம என்ன கணக்கு ஒப்புவிக்க போகிறோம் அப்படிங்கிற கலக்கம் பதட்டம் இல்லை. ஆமேன், கர்த்தராக இயேசுவே வாரும் என்று இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு எதிர்பார்த்து வாஞ்சையாய் காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்படும். கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை ஒவ்வொருவரையும் அப்படி பலப்படுத்துவாராக. ஆகவே இந்த நாட்களில் தூங்காமல் விழித்திருந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களுக்கு சொல்லுகிறது எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை சமீபம். எங்கேயா வாராருன்னு சொல்கிறாங்களே, எத்தனை வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் சத்தியமுள்ள தேவன். அவர் ஏன் தாமதம் பண்ணுறார் தெரியுமா? நம்ம 2 பேதுரு 3 வாசிக்கிறோம், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மள நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்தா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். ஆண்டவருடைய வருகை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்தா இன்றைக்கி எத்தனையோ பேரை ஆதாயப்படுத்த முடியாமல் போயிருக்கும். ஆகவே ஆண்டவர் தாமதித்ததுனால நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அநேகரை ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு தேவன் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். இன்றைக்கி ஆண்டவர் தாமதிக்கிறார்னு சோர்ந்து போக வேண்டாம். யாரோ ஒருத்தர் மனம் திரும்பட்டும்னு சொல்லி அவர் பொறுமையாக காத்துறார். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், அது நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவங்களாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். நிச்சயமாக அவர் வருவார். தாமதம் பண்ணார், இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். வந்துட்டார். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறாராம், வாசற்படிக்கு வந்துட்டார். உள்ளே வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான். நாம் தேவனுக்கு என்று உற்சாகமாக ஓடுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒரு விழிப்புள்ள ஜீவியத்தை இந்த பூமியிலே செய்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தும். சோர்வுகளிலிருந்து அவர்களை தூக்கி எடும். அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். அவருடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களை, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் நிறைய செய்திகளை கேட்கலாம். கேளுங்க, மற்றவர்களுக்கும் கேட்கும்படி அந்த செய்திகளை அனுப்பி அறிமுகப்படுத்துங்க. அதன் மூலமாக அவங்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.